ஹாய் கைஸ், இன்றைய குறிப்பில் பிரதோஷம் என்ற கோயிலுக்கு கொண்டு செல்ல வேண்டிய பொருட்கள் மற்றும் அதன் பயன்களை பற்றி பார்க்கலாம். பாலை அபிஷேக பொருட்களாக கொடுத்து வந்தால் தீராத நோய் அனைத்தும் தீர்ந்து நோயின்றி வாழ வழி பிறக்கும். தேனீ அபிஷேக பொருளாக கொடுத்து வந்தால் வாழ்வு வளமாகும், நோயும் தீரும், நல்லது மட்டுமே நடக்கும். ஆகையால் தேனீ அபிஷேக பொருளாக கொடுப்பது நல்லது. தயிர் அபிஷேக பொருளாக கொடுத்து வந்தால் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிட்டும். கனியை அபிஷேக பொருட்களாக வாங்கி கொடுத்தால் நல்ல விளைச்சல் எடுக்க முடியும். நெய் இல்லாத அபிஷேகம் இல்லை. ஆகையால் நெய்யை வாங்கி கொடுத்தால் நீண்ட ஆயுள் கிட்டும். பஞ்சாமிரதத்தை நீங்கள் அபிஷேக பொருட்களாக கொடுத்து வந்தால் செல்வச் செழிப்புடன் வாழ வழி பிறக்கும். இளநீரை நீங்கள் வாங்கி கொடுத்தால் எதிரிகளின் தொல்லை நீங்கும், எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி நேர்மறை எண்ணங்கள் அனைத்தும் அதிகரித்து நல்லதை நடக்கும். எண்ணெயை நீங்கள் அபிஷேக பொருளாக வாங்கி கொடுத்தால் சுகமான வாழ்வு கிடைக்கும். பூக்களை வாங்கி கொடுத்தால் தெய்வத்தின் அருள் முழுமையாக கிடைக்கும். நன்றி.